திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெபக்கூட்டங்கள் பிப்ரவரி 7, 8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். ஒவ்வொரு மனிதனும் என் நாமத்தை வைத்து ஓடுகிற பிரயாசங்கள், அலைச்சல்கள், உழைப்புகள், உபவாசங்கள், ஜெபங்களை நான் அறிந்திருக்கிறேன். மனிதர் பார்க்க கட்டுகிறார்களா, கர்த்தர் பார்க்க கட்டிக் கொண்டிருக்கிறார்களா? அதைத்தான் நான் இப்பொழுது பார்க்கிறேன். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முற்றிலுமா முடிச்சிட போறாங்க, இனிமே நான் வாழ்ந்து நிமிர்ந்து நிற்க முடியாது நீங்க நினைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498 00 04 49 944 28 00 449. இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர். மறைவில் இருக்கிறேன். சர்வ வல்லவரே, உம் நிழலில் தங்கிடுவேன். உன்னதமானவரே, உம் மறைவில் இருக்கிறேன். சர்வ வல்லவரே, உம் நிழலில் தங்கிடுவேன். நீரெந்தன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருப்பவர் என்றே நான் சொல்லிடுவேன். நீரெந்தன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருப்பவர் என்றே நான் சொல்லிடுவேன். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். தமது சிறகாலே என்னை மூடுவார். அவரது செட்டையில் நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். தமது சிறகாலே என்னை மூடுவார். அவரது செட்டையில் நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். அவரது சத்தியம் எனது கேடகம். பொல்லாப்பு நேராது, வாதையும் அணுகாது. அவரது சத்தியம் எனது கேடகம். பொல்லாப்பு நேராது, வாதையும் அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர்.
அணுகவே அணுகாது. இரவின் பயங்களோ பகலின் நம்புகளோ வேடனின் கண்ணிகளோ அணுகவே அணுகாது. பாழாக்கும் கொள்ளை நோய் பயமுறுத்தும் சங்காரம் பயப்பட மாட்டேன் என் தேவன் தப்புவிப்பீர். பாழாக்கும் கொள்ளை நோய் பயமுறுத்தும் சங்காரம் பயப்பட மாட்டேன் என் தேவன் தப்புவிப்பீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர். என்னை தாழ்த்துகிறேன் உம்மை உயர்த்துகிறேன். நீரே பெரியவர் தன மகிமைக்கு பாத்திரர். என்னை தாழ்த்துகிறேன் உம்மை உயர்த்துகிறேன். நீரே பெரியவர் தன மகிமைக்கு பாத்திரர். உம்மை நோக்கி கூப்பிடுவேன் பதில் எனக்கு தந்திடுவேன். ஆபத்தில் என்னோடிருந்து கனப்படுத்தி ரட்சிப்பீர். உம்மை நோக்கி கூப்பிடுவேன் பதில் எனக்கு தந்திடுவீர். ஆபத்தில் என்னோடிருந்து கனப்படுத்தி ரட்சிப்பீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். இக்கட்டுக்கு விலக்கி என்னை காக்கிறீர். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழச் செய்கிறீர். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஆண்டவர் இங்கு ஜெபிக்க சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், நாம் வாழ்கிற ராஜ்யங்களில் எல்லாம் எத்தனை விதமான போராட்டங்களை, பாடுகளை, கண்ணீர்களை நாம் அனுபவித்து வருகிறோம். எதிர்பார்க்கிற அளவிற்கு நமக்கு மிகுந்த சந்தோஷங்களை கொடுக்கிற மாதிரியான ராஜ்யங்கள் இல்லாமல் இருக்கும்போது நாம் அது நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்புகள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஏற்ற உணவுகள் கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். தவறான வழிமுறைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த விதமான ராஜ்யத்தின் காரியங்கள் எல்லாம் வேதனை தருகிறதாக இருக்கிறது. தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிசாசுகளுடைய ஆதிக்கங்களில் இருந்து கர்த்தர் நமக்கும் விடுதலை கொடுத்து அவருடைய ராஜ்யம் வரும்படியாக, அந்த ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் வரும்படியாக ஆண்டவர் இப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசினால் துன்பப்பட்ட அநேகரை ஆண்டவர் இயேசு விடுதலையாக்கி குணமாக்கினார். அப்படி குணமாக்கி கொண்டிருக்கும் போது அவர் மேல் பொறாமை பிடித்த மற்ற மனிதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், இவன் பிசாசுகளை கொண்டு இந்த பிசாசுகளை துரத்துகிறான், பெயல்செபூலை கொண்டு துரத்துகிறான் என்று சொல்லி அவரை அவமதித்து கேவலமாக இயேசுவை பேசினார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறார்,
தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் என்றைக்குமே நிலைத்திருக்காது. நான் பிசாசுகளினாலே எப்படி பிசாசை துரத்த முடியும்? நான் தேவனுடைய ஆவியினாலே இந்த பிசாசுகளை துரத்துகிறதுனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று ஆண்டவர் சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிசாசுகள் துரத்தப்படுகிற போது தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மையும் அறியாமல் எத்தனையோ விதமான பிசாசின் ஆளுகைகளும் ஆதிக்கங்களும் நம்மை பிடித்து கொள்கிறது. அநேக நேரங்களில் பலவிதமான சுபாவங்களில் அது வெளிப்படுகிறது, பலவிதமான பாவங்களில் அது வெளிப்படுகிறது. இவ்விதமான பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி அடித்து தேவனுடைய ஆவியினாலே அவைகளை நம்மை விட்டு துரத்தி விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள் ஸ்தாபிக்கிறார். நான் இப்படி வாழ மாட்டேன், இனிமேல் ஆண்டவருக்கு பிரியமாகத்தான் வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை அதனால் தான் நம்மால் எடுக்க முடிகிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வருவதனால்தான் இவ்விதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, அது அமைதி, அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம் என்று அவர் சொல்லுகிறார். நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும், அமைதியாக சாந்தமாக நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அவரால் வருகிற சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறது என்றால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருப்பதினால்தான். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் எனக்குள் வருவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீதியான வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தால், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் வருவதாக, நான் நீதியற்று சரியில்லாத காரியங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மன அமைதி எனக்குள் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் ஆண்டவர் இயேசு நமக்குள் வருவார். இந்த நீதியற்ற, அமைதியற்ற, சமாதானமற்ற, சந்தோஷமற்ற இந்த பிசாசின் ஆதிக்கங்கள், இந்த பொல்லாத வல்லமைகள், இவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கிவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள் ஸ்தாபித்து நீதியும் அமைதியும் சமாதானமான வாழ்க்கையை நமக்கு தந்து விடுவார். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி அதற்காக ஜெபிக்க போகிறோம். இதுவரைக்கும் பிசாசின் ஆதிக்கங்கள், ஆளுகைகள் நம்முடைய வாழ்க்கையை அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த ராஜ்யத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் வரட்டும் என்று சொல்லி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே. யாரெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பிசாசின் ஆதிக்கத்தினால நிறைந்து ஆளுகை செய்யப்பட்டு வேதனையோடும் விரக்தியோடும் கண்ணீரோடும் பலவிதமான பாடுகளோடும் பாவ சுபாவங்களோடும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய ஆவியினால் அந்த ஆதிக்கங்களை, ஆளுகைகளை, சத்துருவின் கிரியைகளை நீர் அப்புறப்படுத்தி விட்டு ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த தீமைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு உமது ஆளுகையையும் உமது ராஜ்யத்தின் வல்லமையும் அவர்களுக்குள் வைத்து விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியற்று, அமைதியற்று, சமாதானமற்று ஆண்டவரே சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீதியான வாழ்க்கையை கொடுத்து, அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமையை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு இருதயங்களிலும், சிந்தைகளிலும், வாழ்க்கையிலும் வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அந்த ராஜ்யம் வருவதாக. பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், குழந்தைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளானவர்களாக மாற ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட சொல்லுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.